வருவாய்த்துறையின் கூட்டமைப்பு சங்கங்களான தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம், தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கம், தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம், தமிழ்நாடு அரசு கிராம ஊழியர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு நிலநடுவை ஒன்றிப்பு சார்பாக இன்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட மாநாடானது மிக எழுச்சியாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த மாநாடானது இப்போது நடைபெற்று வருகிறது. இது தமிழ்நாடு வருவாய்த்துறை கூட்டமைப்பு சங்கத்தின் சார்பாக 38,000க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டமாக இது செயல்படக்கூடிய இந்த மாநாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சார்பாக ஆயிரக்கணக்கான வருவாய்த்துறையர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். எங்களுடைய கோரிக்கையான முதல் கோரிக்கையாக பணி பாதுகாப்பு, பல்வேறு அரசு பணி செய்யக்கூடிய கிராம உதவியாளர் முதல் வட்டாட்சியர் நிலை வரை இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு பல்வேறு அச்சுறுத்தல்களும் கொலை முயற்சிகளும் பல்வேறு நாளொரு பெணி பொருள்கள் வண்ணமாக தொடர்ச்சியாக பணி பாதுகாப்பு அற்ற சூழல் ஏற்படக்கூடிய சூழ்நிலையிலே பணி பாதுகாப்பு சட்டத்தை எங்களுக்கு நிறைவேற்றி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடும், மேலும் காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும், மக்கள் தொகைக்கேற்ப புதிய பணியிடங்களை உருவாக்கி வழங்க வேண்டும், பணியிடங்கள் இருக்கக்கூடிய பணியிடங்கள் கலைக்கக்கூடிய சூழ்நிலை அரசு முன்னெடுத்திருப்பதை வருவாய்த்துறையில் அது விரிவுபடுத்தக்கூடாது மற்றும் பணியிடங்களை புதிதாக அந்த சட்டங்களை நிறைவேற்ற மக்களுக்கு சேவை செய்ய உருவாக்கி வழங்க வேண்டும். நம்முடைய வருவாய்த்துறையில் செய்யப்பட்டு வரும் முகாம் பணிகள் உள்ளிட்ட எந்த பணிகளுக்கும் உரிய அவகாசம் அளிக்கப்படாமல் கால நிர்ணயம் செய்யாமல் அந்த திட்டங்களை நிறைவேற்றப்படுவதை உரிய வகையில் உரிய கால அவகாசம் வழங்கி அதை நிறைவேற்ற அரசு வழிவகை செய்ய வேண்டும் மற்றும் தமிழ்நாடு வருவாய்த்துறை உள்ளிட்ட கூட்டமைப்பின் சங்கங்கள் உறுப்பினர்கள் 5 சங்கங்களின் அனைத்து ஊழியர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தினை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாநாடானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே ஒரு நாள் தற்செயல் விடுப்பு மற்றும் மாவட்ட பேரணி மிகவும் வெற்றிகரமாக அனைத்து அலுவலர்களும் பங்கு பெற்று நடத்தியிருக்கக்கூடிய வேளையில ஓராண்டுக்குள்ளாகவே அடுத்த கட்ட போராட்டமாக அடுத்த கட்ட அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக இந்த மாநாடானது நடைபெற்று வருகிறது. அடுத்ததாக இந்த இயக்க நம்மளுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு அந்த கோரிக்கைகளை செவிசாய்த்து பரிசீலித்து உடனடியாக தீர்வு எட்டப்படவில்லை என்று சொன்னால் இயக்க நடவடிக்கை செல்வது என்று இந்த மாநாட்டின் வாயிலாக அரசுக்கு தெரியப்படுத்துகிறோம். செந்தில்குமார் அவர்களுக்கு பெரா கூட்டமைப்பின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அனைவரும் ஒரு நினைவு பரிசு, போராட்டங்கள் முனைவர் அமல்ராஜ் ஐபிஎஸ் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை நினைவு பரிசாக வழங்குகின்றோம். பொறுப்பாளர் சரவணகுமார் ஆகியோருக்கும் மற்றும் வரவேற்புரை ஆற்றி இங்கே அமர்ந்திருக்கும் உஷாநந்தினி அவர்களுக்கும் மற்றும் கோரிக்கை விளக்க உரை ஆற்ற உள்ள மேனாள் மாவட்ட தலைவர் தமிழ்நாடு கிராம நிர்வாக முன்னேற்ற சங்கத்தின் கிருஷ்ணேவ் அவர்களுக்கும் டிஎன்ஆர்ஓ மாவட்ட செயலாளர் திரு கமலஹாசன் அவர்களுக்கும் மாவட்ட துணை செயலாளர் நிலநடுவை ஒன்றிப்பு மாவட்ட துணை செயலாளர் தோழர் சுரேந்தர் அவர்களுக்கும் மற்றும் மேனாள் மாவட்ட தலைவர் தமிழ்நாடு கிராம வருவாய் ஊழியர் சங்கத்தின் கருணாகரன் அவர்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கத்தின் மேனாள் அமைப்பு செயலாளர் திரு அழகர்சாமி அவர்களுக்கும் மற்றும் நிறைவுரை ஆற்ற உள்ள திரு சசிகுமார் அவர்களுக்கும் நன்றியுரை ஆற்ற உள்ள தோழர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த 5 சங்கத்தினுடைய மாவட்ட வட்ட மற்றும் உறுப்பினர் பெருமக்கள் அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில நிலையத்தின் சார்பில் நன்றி கலந்த வழக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஒரு 4-5 மாதங்களாக கிட்டத்தட்ட வருவாய்த்துறையிலேயே ஒரு புது நிகழ்வாக இந்த பெரா அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது. இந்த எல்லாத்துக்குமே இது ஒரு புது அனுபவமா இருக்கும். என்ன அனுபவம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த பெரா அப்படிங்கிற முதல் மாநில ஒருங்கிணைப்பாளர் கூட்டம்
15/3/2025 அன்று இந்த கோவை மாநகரத்தில் தான் உருவாக்கப்பட்டு இந்த 7 கோரிக்கைகளும் கோவை மாநகரத்தில் தான் வடிவமைக்கப்பட்டது. பொதுவான கோரிக்கை கோவையிலிருந்து இந்த போராட்டமே ஸ்டார்ட் ஆச்சு. முதற்கட்ட போராட்டமாக ஒவ்வொரு மாவட்ட கோட்ட வட்ட அலுவலகங்கள் முன்பு 1 மணி நேரத்திற்கு முன்பாக வெளிவந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தினோம் 25/4/2025 அன்று. அது மிகப்பெரிய அளவில் அரசாங்கத்துக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அது ஏன் தாக்கம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த 15/3க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் கழிச்சு மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரும் மினிஸ்டர் சந்திக்கிறதுக்காக போய் இந்த நோட்டீஸ் கொடுக்கிறோம். இந்த மாதிரி நாங்க 5 சங்கங்களும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறோம். இதுல எங்களுக்கு 7 விதமான கோரிக்கைகள் அப்படின்னு முதல் தடவை போறோம். அடுத்தது சிஆர்ஐ ஆபீஸ் போறோம், ஜேசிஆர்ஐ பாக்குறோம். அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த கோரிக்கையெல்லாம் புறந்தள்ளி வச்சுட்டு நம்ம மேல இருக்கிற குறைகளை வரிசையா எடுக்கிறாங்க. நீங்க இதை பண்றீங்க, அவர் இதை பண்றாரு, இதை பண்றாரு, எங்களுக்கு கம்ப்ளைண்டா தெரியுது அப்படின்னா முதல் சந்திப்பு அப்படிதான் நடக்குது. இந்த போராட்டம் அனைத்து வட்டத்திலையும் கோட்டத்திலையும் மாவட்டத்திலையும் நடந்ததுக்கு அப்புறம் 2வது கூட்டம் வந்து 17/5/2025 அன்று திருவண்ணாமலையில ஒரு கூட்டம் கூட்டி தற்கொலையில் விடுப்பெடுத்து ஒரு பேரணி மூலமா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். அந்த நோட்டீஸையும் 2வது முறை கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்களோட பேச்சுல சில மாற்றங்கள் ஏற்படும். என்ன அப்படின்னா, இவங்களுக்குள்ள எப்படியும் ஒரு சண்டை வந்துடும், ஒரு பிரச்சனை வந்துடும். அந்த முதல் போராட்டத்தில் நடந்த ஒற்றுமையை பார்த்துட்டு அவங்களால அதை கொஞ்சம் சீர்மிக்க முடியல. அப்ப கூப்பிட்டு கொஞ்சம் காது கொடுத்து கேட்கிற மாதிரி கேட்டாங்க அந்த கோரிக்கைகளை 2வது. அடுத்தது அந்த போராட்டம் முழுவதும் தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு புள்ளிவிவரம் இருக்கும். எத்தனை பேர் சிஎல் கொடுக்குறாங்க, அதாவது அந்த 2 வருஷம் முடிக்கிறாங்க தவிர்த்து எத்தனை பேர் சிஎல் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் ஒவ்வொரு வட்ட வாரியாகவும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த அனைவரும் போய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு கிட்டத்தட்ட 90% விழுக்காடு உறுப்பினர்களை நம்ம அந்த போராட்டத்துல கலந்து வச்சிருந்தோம். மொத்தம் 30,000 38,000 வீட்டுக்கிட்ட 40,000 38,000 கலந்துகிட்டதோட விளைவு அடுத்த முறை முதல்வர் 2 நாள்ல கூப்பிட்டு பேசுறாரு. நம்ம பெறா கூட்டமைப்ப முதல்வர் 2 நாள்ல கூப்பிட்டு பேசுறாரு. வருவாய்த்துறை அமைச்சர் கூப்பிட்டு பேசுறாரு. அதுவரை 2 முறை போய் வருவாய்த்துறை செயலாளரை அந்த வாசப்படியிலே உட்கார்ந்துருந்தோம். ஆனா எங்களை சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்காத வருவாய்த்துறை செயலாளர் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அப்ப அந்த 2 போராட்டம் தான் அந்த ஒருங்கிணைப்பு அந்த 2 போராட்டம் அரசு லெவல்ல நமக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி தந்தது. அது மட்டுமல்ல, இதுல இருக்கக்கூடிய முக்கியமான அதாவது நிதி சாராத கோரிக்கைகளை நிறைவேற்ற சொல்லி சிஆர்ஐ ஆபீஸ்ல இருந்து முன்மொழிவுகள் அரசுக்கு அனுப்பப்பட்டது. அப்ப நம்ம போன 3வது மாசம் ஆரம்பிச்சிருக்கிறோம், 8வது மாசம் 5 மாத காலத்துக்குள்ளேயே நாம இப்படி ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கிறோம். சரிங்களா? இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 19/7/2025 அன்று கிருஷ்ணகிரியில மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மாநில பேரவை கூட்டம் நடைபெற்றது. அதாவது அனைத்து சங்கத்திலுள்ள மாநில நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 50 பேர் சேர்ந்து ஒரு முடிவு செய்யப்பட்டது. என்ன அப்படின்னா, அடுத்த கட்ட போராட்டம் எப்படி கொண்டு போறது, என்ன போல ஸ்ட்ரைக்கு போலாமா, என்ன போலாம் என்னன்னு யோசிக்கும் போது இல்ல முதல்ல நம்ம கோரிக்கை மாநாட்ட நடத்துவோம் அப்படின்னு அது எங்க நடத்துறதுல ஒரு முடிவு செய்யப்பட்ட அடிப்படையில தான் இன்றைய தினம் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த மாவட்ட மாநாடு நடைபெறுகிறது. என்ன பகுதி பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு பார்த்து பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற எங்க மேலாள் அமைச்சர் அவர் அழகசாமி சார் தெரியும். ஈரோட்ல ஒரு 5 உள்ளிருப்பு போராட்டங்கள் நடத்திருக்கோம். 5 என்ன அப்படின்னா வடிவமைச்ச பேசலையும் சோத்துலையும் அதிகாரிக்க அந்த போராட்டம் நடத்திருக்கோம். என்ன அப்படின்னா, முதல் போராட்டம் என்ன அப்படின்னா, ஒரு நகர செயலாளர் விஓ ஆபீஸர் தேர்தல் வெட்டி ஒதுக்கிட்டு போறாரு கொலை மிரட்டல். அதுக்கு உள்ளிருப்பு போராட்டம் 5 நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போடுறாங்க. அடுத்தது இன்னொரு போராட்டம் நடக்குது. ஒரு நகராட்சி ஊழியர் ஒருத்தர் ஒரு விஓவை கன்னத்திலேயே அரைஞ்சிடுறாரு. அதுக்கு கிட்டத்தட்ட 4 நாள் போராட்டம் நடந்து அவர் அரசு பண்ண வச்சு ஏகப்பட்ட பிரச்சனை. அடுத்தது இன்னொரு ஒரு விஓ லேடி விஓ ஆபீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வெட்டி வதச்சு ஆபீஸோட வெட்டி கொடுக்கிறேன்னு சொல்லி வெளியே லாக் பண்ணிட்டு போயிட்டாரு ஒருத்தர். அதுக்கு ஒரு 5 நாள் போராட்டம் பண்ணி அவர் அரசு பண்ண வைக்கிறது. அடுத்து ஒருத்தர் போன்ல சர்டிபிகேட் கொடுக்கல அப்படிங்கிறத கெட்டவார்த்தையிலே பேசுறாரு. இப்படி அனைத்து வகையான பிரச்சனைகளையும் ஈரோட்டில் சந்தித்து போராட்டம் பண்ணித்தான் ஓரளவுக்கு
அதை ஒரு கட்டுக்குள் கொண்டாந்து வச்சிருக்கிறோம். இப்ப உள்ளவங்க இல்ல பிரச்சனை பண்ணுவாங்க, உட்கார்ந்துருவாங்க, உள்ளூர் போராட்டம் பிரச்சனையாகும் அப்படிங்கிற ஒரு பயம் பொதுமக்கள்கிட்ட ஏற்படுத்திருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நாம சுயமரியாதையுடன் கௌரவத்துடன் இனிமே வேலை பார்க்கணும் அப்படின்னா கட்டாயம் என்ன, இந்த பணி பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது வேணும். இதுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். கடந்த வருடம் பாத்தீங்கன்னா கல்கத்தாவில ஒரு விரும்பத்தகாத ஒரு சம்பவம் ஒரு மருத்துவருக்கு நடைபெறுகிறது. உடனடியாக உச்ச நீதிமன்றம் திமுகவை தலையிட்டு மருத்துவர்களுக்கு அனைத்து மாநிலங்களும் ஏதாச்சும் ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யற மாதிரி ஏதாவது சட்டம் இயற்றிருக்கிறீங்களா, அப்போ உடனடியாக மத்திய அரசு ஒரு குழு போடுங்க அப்படின்னு சொல்லி அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசு ஒரு கருத்து வருது. ஆனா தமிழக அரசாங்கம் திருப்பி ரிப்ளை பண்ணது என்ன அப்படின்னா, நாங்க 2008ஆம் ஆண்டு மருத்துவருக்கான பணி பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிவிட்டோம், அதனால இப்ப எங்களுக்கு அதுக்கான தேவையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2008ஆவது வருஷம் மருத்துவர்கள் நமக்கு ஓரளவுக்கு 2008ல இருந்து எல்லாத்துக்கும் நிலம் தெரிஞ்சிருக்கும். ஆனா மருத்துவருக்கு அப்படி ஒரு பிரச்சனை நடந்ததா அப்படிங்கிறது இந்த கீழ்பார்க்க பிரச்சனையை தவிர்த்து பெருசா கிடையாது. ஆனா மருத்துவர்களுக்கு ஒரு பணி பாதுகாப்பு சட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுல மருத்துவருக்கு மட்டும் கிடையாது, மருத்துவமனையில் பணிபுரியும் ஊழியர், மருத்துவருக்கான சொத்து, மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், அதாவது பிரைவேட் இன்ஸ்டியூட்டா இருந்தாலும் சரி, மருந்து தயாரிக்கக்கூடிய எந்த வகையான ஒரு நிறுவனத்துக்கோ நாம அச்சுறுத்தலோ அல்லது சேதாரமோ விளைவித்தால் 3 ஆண்டிலிருந்து 10 ஆண்டு வரை தண்டனை உறுதி. இன்னும் நீங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் பிஹெச் எல்லாம் போனீங்கன்னா ரிசப்ஷனுக்கு மேல போர்டு மாட்டி இருப்பாங்க. சின்னதா பாத்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கு. இன்னும் நீங்க போனீங்கன்னா கேன்சீஸ்ல ஓடுறது எல்லா ஹாஸ்பிட்டலையும் பாத்தீங்கன்னா அது என்ன அப்படின்னா, அப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படிங்கிறதுக்கு இந்த மருத்துவரை தொட்டா கண்டிப்பா தண்டனை உறுதி அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும். நாம என்னென்ன வேலைகள்லாம் செய்யறோம், நெஞ்சல்வாடு யாரும் செத்து போகுதுங்களா, இங்க நெஞ்சல்வாடு திறந்து வந்து செத்து போகுதா, நாம செத்துப்பா காட்டையே போய் மண்ணால வேணான்னு சொல்றோம். யாரு? கவர்மெண்ட். மேற்கு தொடர்ச்சி மலையா இருக்கு கவர்மெண்ட். நாம அரசாங்க சொத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு தொல்லையை தடுக்க போனா அடி யாரு கொடுக்குது? அரசாங்க சொன்ன வேலையை தடுக்கிறதுக்கு போன நமக்கு அடி விழுந்ததுன்னா அப்படின்னா அதை தடுக்கக்கூடிய கடமை யாருக்கு உண்டு? அரசாங்கத்துக்கு தான் உண்டு. அப்போ அரசாங்கத்துக்கு தான் ஒருத்தர் நம்மளை அடிக்கிறார் அப்படின்னா நம்மளை அடிக்கல, நேரடியா அவன் அரசாங்கத்தை அடிக்கிறதுக்கு சமம். 2003 அந்த லூலூர் பிரான்சிஸ் கொலையில் இருந்து 2 நாளுக்கு முன்னாடி நடந்த நாமக்கல் மாவட்டத்துல வீடு போந்து, அது எங்கன்னா முதல்ல ஆபீஸ்ல எடுத்தாங்க, ரோட்ல எடுத்தாங்க, இப்போ நேரடியா வீட்டுக்கே போய் வெளியில் எடுத்து போட்டு அடிக்கிற அளவுக்கு ரொம்ப கொடூரமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்துல இந்த 5 சங்கங்களும் ஒருங்கிணைந்து இந்த பணி பாதுகாப்பு சட்டத்தை ஏற்படுத்த விட்டுட்டோம் அப்படின்னம்னா கட்டாயம் இனிமே நாம வேலை பார்க்கறது உயிரோட வேலை பார்க்குமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகமான ஒண்ணு. அப்ப கட்டாயம் இந்த பணி பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது வேணும். அடுத்து இன்னும் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு வேடிக்கையான ஒரு இதை சொல்லிடுறேன். ஒரு வித்தியாசமான பகை ஒண்ணு எனக்கு சேர்ந்தது. போடு 1 2 3 5 எங்கி எதுவும் டேலி ஆகாத கணக்கு எடுத்துக்கிட்டு அவங்களும் போய் வாசிக்கிறாங்க, நாமளும் இருக்கிறோம். அதோட இன்னும் வேடிக்கையான விஷயங்கள் என்ன அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகளா ஒருத்தருக்கே 10 பட்டா கொடுத்துட்டு இருக்கிறோம் எல்லா ஃபங்க்ஷன்லயும். வருவாய்த்துறை கிட்டத்தட்ட 2014ஆம் ஆண்டே வெளிமுறைக்கு போயிடுச்சு. உங்களுக்கு தெரியுங்களா? அதுதான் இசேவை மையம். இன்னைக்கு டவுன்ல 10 வருஷமா வச்சிருக்கக்கூடிய இசேவை மையம் தான் தாலுகா ஆபீஸ். நாமெல்லாம் கிடையாது, அவன் தான் தாலுகா ஆபீஸ். நீங்க என்ன சொன்னாலும் உங்களை நம்பருக்கு அவன் தயாரா இல்லை. அது குறிப்பா பப்ளிக் நம்பர தயாரா இல்லை, இசேவை மையத்தை தான் நம்புறாங்க. இன்னும் என்ன அப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பட்டாவையே இசேவை மையத்திலேயே எடுத்து கொடுக்கறதெல்லாம் இருக்கு. அவங்களே ஃபங்க்ஷன் வச்சு டிஸ்ட்ரிபியூட்டும் பண்றாங்க. அந்த மாதிரி ரொம்ப கொடுமையா போயிட்டு இருக்குது. அதுல இந்த வெளிமுகமை அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் சர்வேக்கு இப்ப லைசன்ஸ் சர்வேன்னு புதுப்பிச்சிருக்காங்க. அதுவும் புதுக்கும் போது பாத்தீங்கன்னா அன்றைக்கு இருந்த பெண்டிங் லிஸ்டோட இன்னைக்கு பெண்டிங் லிஸ்ட் குறைஞ்சிருச்சு. அவங்களுக்கான பணியிடங்களும் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 3 வருஷம் அவங்க ஒரு நல்ல வாழ்க்கை தரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா இனிமே அடுத்த 3 ஆண்டுகள் அவங்களால இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா அவர் வேலை தேடியோ அல்லது அவர் குடும்ப வாழ்வாதாரத்தை தேடியோ போக வேண்டியது. அப்ப அந்த குடும்பத்துல ஒரு 100 பேர்த்தோட வாழ்க்கையை கெடுக்கிறது. அடுத்த 3 வருஷம் வேற ஒரு 100 பேர்த்தை எடுத்து அடுத்த 3 வருஷம் கழிச்சு அந்த குடும்பத்து வாழ்க்கையும் கெடுக்கிறது. இப்படி எல்லாத்தோட வாழ்க்கையும் கெடுத்து பேருதான் அரசாணை 420 ஒரு போட்டாங்க.
பின்னம் அருமையான நம்பர். அந்த சர்வே அந்த புல உதவியாளர் இது வந்து 420, அந்த நம்பர் பேர் வந்து 420. அப்ப இதையும் நம்ம தடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அடுத்த தோழர்களே, இந்த மாவட்ட கோரிக்கை மாநாட்டில் விளக்க உரையினை மிக விரிவாகவும் சுருக்கமாகவும் மிக தெளிவாகவும் இந்த ஒன்றிணைப்பு ஏற்படக்கூடிய அவசியம் தொடர்பாகவும் நம்மிடையே எடுத்துரைத்து சென்ற தோழர் செந்தில்குமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மளுடைய தொடக்குரை ஆற்றியுள்ள செந்தில்குமார் தோழர் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் நிலைவுரை அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதால் அங்கே செல்ல உள்ளதால் அவர் தற்பொழுது கிளம்ப உள்ளார். அவருக்கு உற்சாகப்படுத்தி அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக கோரிக்கை விளக்குரையாக தோழர் ஜி கிருஷ்ணேவ் தமிழ்நாடு கிராம அலுவலர் சங்கம் அவர்களை விளக்குரை வருமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மாவட்ட கோரிக்கை மாநாட்டிற்கு வருகை புரிந்திருக்கும் வருவாய்த்துறை அலுவலர்களின் அடிப்படை அலுவலர்களாகிய கிராம உதவியாளர்கள் சங்கத்தினை சார்ந்த பொறுப்பாளர்களே, உறுப்பினர்களே, தோழர்களே, மேலும் இந்த மாநாட்டிற்கு வருகை புரிந்திருக்கும் கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கங்களை சார்ந்த பொறுப்பாளர்களே, உறுப்பினர்களே, தோழர்களே, தோழிகளே மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கங்களின் சார்பாக இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் பொறுப்பாளர்களே, உறுப்பினர்களே மற்றும் தோழர்களே, மேலும் நில அளவை துறையின் சார்பாக இந்த மாநாட்டிற்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் நில அளவை சங்கங்களின் பொறுப்பாளர்களே, உறுப்பினர்களே, தோழர்களே, தோழிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தினுடைய கோவை மாவட்ட மையத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த கோரிக்கை மாநாடு தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நமது கோவை மாவட்டத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மாநாட்டில் கோரிக்கைகளை, அதாவது ஒரு நபர் பொதுவாக பேசும் பொழுது எல்லா சப்ஜெக்டை பற்றி பேசுவாங்க. அப்படி இல்லாம இப்போ கோரிக்கைகளை ஒவ்வொரு கோரிக்கைகளை பிரித்து அந்த கோரிக்கை சம்பந்தமாக ஒவ்வொரு தரும் பேச வேண்டும் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் நான் நம்மளது வருவாய்த்துறை அலுவலர்கள் ஒட்டுமொத்த, அது கிராம உதவியாளர்களாக இருந்தாலும் சரி, மேலே இருக்கக்கூடிய வட்டாட்சியர் நிலையில் இருக்கும் அலுவலர்கள் சரி, அனைவருடைய பணி பாதுகாப்பு, இன்றைய சூழ்நிலையில் பணி பாதுகாப்பு எப்படி இருக்குது, இந்த பணி பாதுகாப்பு நமக்கு வேணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில கடந்த கால நிகழ்வுகளை மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். அப்படி வாங்கிட்டேன்னா சங்கத்துக்கு தான் நான் வந்துட்டு இருக்கேன்னு. இதுதான் நம்மளுடைய சங்கத்தினுடைய பலம். இதுதான் அன்னைக்கு அந்த சங்கம் இல்லைன்னா அந்த மேல எஃப்ஐஆர் போட்டுக்க மாட்டாங்க, நடவடிக்கை எடுக்க முடியாது. இன்னைக்கு அதை விட மோசமான சூழ்நிலை போயிட்டு இருக்கு. ஒரு காவல்துறை அதிகாரி அப்போ பையன் 2 பேர் சண்டை கொடுக்குறாங்க, கேள்விப்பட்டு பையன் பார்த்துருப்பீங்க நீங்க சொல்லலாம். அதை விசாரிக்கிறதுக்கு இவர் போறாரு. போற இடத்துல அவங்க இவரை வெட்டி கொலை பண்றாங்க.
இந்த சம்பவத்துல மறுநாளே அந்த நபர் என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்படுறாரு. நல்ல விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம். ஆனா இதே இவங்களுக்கு எந்த மோட்டிவும் கிடையாது. இந்த எஸ்ஐக்கும் வெட்டவங்களுக்கு எந்த மோட்டிவும் கிடையாது, முன்பகை கிடையாது, எதுவுமே கிடையாது. போன இடத்துல ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்துக்கு மறுநாளே என்கவுண்டர் பண்றாங்க. ஆனால் இந்த அலுவலரை இந்த அலுவலகத்தில் வைத்து இன்னைக்கு நம்ம மர்டர் பண்ண கொலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி பல நாளா திட்டம் போட்டு ஒரு கும்பல் போய் கிராம நிர்வாக அலுவலகத்திலேயே புகுந்து வேலை பார்த்துட்டு இருந்த கிராம நிர்வாக அலுவலரை வெட்டி கொள்றாங்க. அது வெட்டுறப்போ அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க, என்னைக்கா இருந்தாலும் உன்னை தீக்காம விட மாட்டாங்க. அப்போ வஞ்சம் வச்சு இதுக்கு என்ன சொல்லுவாங்க, ப்ரீ பிளான் மர்டர்னு சொல்லுவாங்க. திட்டமிட்ட கொலை, திட்டமிட்டு கொலை பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த காவல்துறை, இந்த அரசாங்கம் ஏன் அவங்களை என்கவுண்டர் பண்ணாமல்ல? அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஒரு போலீஸை கொன்னதுக்கு என்கவுண்டர் பண்ணீங்க மறுநாளே. ஏன் ஒரு வருவாய்த்துறை அலுவலரை ஒரு வெட்டி கொண்டா ஏன் அதை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க? அதையும் நம்ம போராட்டம் நடத்திட்டா அவனை அரெஸ்ட் பண்ண வைக்க வேண்டியதா இருக்குது. இல்லைன்னா அது நடக்காது. ஓ ஒன்றும் இல்லைங்க, காலையில் எந்திரிச்சுனே போன் வருது, பிஏவா? ஆமாங்க சொல்லுங்க, எப்போ வருவீங்க? ஒரு 10-10:30 வந்துடுவானுங்க. எப்போ போவீங்க? அப்ப நான் கேட்டேன், ஏப்பா என்னைய வர சொல்றியா இல்ல போக சொல்றியா? இதே கேள்விய ஒரு பேங்க் மேனேஜருக்கு போன் பண்ணி கேட்க முடியுமா? இல்ல ஒரு கலெக்டர் கடிச்சு கேட்க முடியுமா? யார் கலெக்டரா? எப்போ வருவ கேட்டு பாருங்க. எந்த மற்ற துறை அலுவலர்கள் பாத்தீங்கன்னா போனை அட்டன் பண்றது கிடையாது. ஆனா நமக்கு மட்டும்தான் 24 hours போன் அட்டன் பண்ணணும். போன் அட்டன் பண்ணலைன்னா செப்பரேட் போட்டு கேட்கிறாரு. ஏன் போன் அட்டன் பண்ண மாட்டீங்களா? உங்க போன் நம்பர் முதல்ல எழுதி போட்டுருக்கீங்களா? இந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொரு இதுலையுமே பணி பாதுகாப்பு உயிருக்கும் உடமைக்கும்ன்றோம். உயிருக்கு பாதுகாப்பு இருந்தால் உடமைக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலையில நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா இங்க கோயம்புத்தூர், பர்டிகுலர் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எல்லாத்துக்குமே தெரியும், இந்த செக் போஸ்ட் டியூட்டின்னு ஒன்று இருக்கு. இதுல ஏதாவது நமக்கு பாதுகாப்பு இருக்கான்னா எதுவுமே கிடையாது. ஒரு நாள் டியூட்டி போட்டிருக்காங்க, என்னோட மிஸ்ஸஸ் டியூட்டி போட்டிருக்காங்க. நான் காலையில கொண்டு போய் அவங்கள விட்டுட்டு வந்துட்டு திரும்ப போய் கூப்பிட்டு வருவேன். ஒரு நாள் கொண்டு போய் செக் போஸ்ட்ல கொண்டு போய் விட்டுட்டு வரலான்னு போறேன். அந்த செக் போஸ்ட்ல ஒரே ரூம் தான், லைட்டா திறந்து இருந்தது, ஆள் இல்லை. போலீஸ் ஒருத்தரமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறப்போ கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா ஒருத்தர் வரல. அப்பதான் உள்ள கொஞ்சம் சத்தம் கேட்டுச்சு. என்னடா போய் கதவை திறந்து பார்த்தா ஒரு போலீஸ்கார கொப்பரை பேன் படுத்துக்கிட்டான். புல் மப்புல செக் போஸ்ட்ல படுத்துருக்கியான். நான் எப்படி லேடிஸ் அங்க விட்டு வர முடியுமா? இதே நான் வம்பா போச்சு அப்படின்னு அப்ப நானும் உட்காந்துட்டேன். சரி 2 பேரும் உட்காருவோம் அப்படின்னு நாங்கள் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். வர வண்டியெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கோம். இவன் கொஞ்ச நேரம் கழிச்சு சேர்ந்து தள்ளாடிட்டு வர்றான். தள்ளாடிட்டு எங்களை பார்த்து, யார் நீங்க இங்க இருக்க உட்காந்துருக்கீங்க நம்மளால கேட்குறான். இப்போ சொன்னா, ஐயா நாங்கள் விஏஓ செக் போஸ்ட் வச்சு வந்துருக்கோம். அப்படியா? சரி. அவரை பார்த்து கொஞ்ச நேரம் பார்த்து, சரி ஒரு 1 மணி நேரம் உட்காந்துட்டு, சரி இது வேலைக்கு ஆகாது, ஏன்னா இவனை நம்பி விட்டுட்டும் வர முடியாது. சரி போகலாம், 2 பேரும் போகலாம். காசு வேற சர்க்குலரை கூப்பிட்டு கேட்டால் சொல்லிடலாம். இங்கே போதையில் படுத்து கிடக்கிறியா விட்ட, அங்கே எப்படி சார் நம்ம உட்கார சொல்லிடலாம். 2 பேரும் சொல்கிறோம். எது சிறப்பா அவன் சொல்கிறான், சார் போய் எங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க சார், என் வேலை போயிடு அப்படிங்கிறான். அப்போ அந்த செக் போஸ்ட்ல எப்படி ஒரு ஜென்ஸு போனாவே பாதுகாப்பு கிடையாது, லேடிஸ் எப்படி போய் அங்கே உட்கார முடியும்? இதில் இந்த மேல இருக்க அதிகாரிங்க அது தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு மீட்டிங் நடந்தது எங்களுக்கு பொள்ளாச்சியில். அந்த மைன்ஸ்லேருந்து ஒரு உயர் அதிகாரி எடுத்தார். அவர் சொல்றாரு, நல்லா கேளுங்க, வண்டி வருவானா, கல் வண்டி வரும், நீங்க பார்த்து செக் பண்ணணும். வெயிட் ஓவர்லோடா
அப்புறம் வந்து அவன் இந்த ட்ரிப் சீட்டு இதெல்லாம் எல்லாம் செக் பண்ணணும். சரி, ட்ரிப் சீட் ரைட்டு ஓகே, தேதி இதெல்லாம் பார்க்குறோம். ஓவர்லோடு எப்படி சார் போகிறது? தூக்கியா பார்க்க முடியும்? இல்லை, நீங்கள் பக்கத்தில் இது வேப்ரிஜ் இருக்குது, அங்கே போய் பக்கத்தில் எங்கே வேப்ரிஜ் 15 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்குது. எப்படி போகிறது? வேப்ரிஜ் போய் கூட்டிகிட்டு போக முடியுமா? சரி, அவன் வந்து இல்லீகலாக வந்துட்டான், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்று ஓவர்லோடு, இல்லை ஏதோ ஒன்று நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன சார் பண்ணுறது? நீங்கள் நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் வண்டியை ஒப்படைக்கணும். அப்போ கேட்டோம் நாங்கள், ஏன் சார் அங்கே உட்காந்துக்கிறதே போலீஸ் தானே, அங்கேயே தானே உட்காந்துருக்கியா, இதுக்கு எதுக்கு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒப்படைக்கணும்? அவர்கிட்ட ஒப்படைக்கணும். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒப்படைச்சிட்டு கம்ப்ளைண்ட் இது பண்ணிட்டு வரணும், எஃப்ஐஆர் போட்டு வரணும். சரிங்க சார், இப்போ நாங்கள் செக் போஸ்ட்டில் ஒரு ஆள் உட்காந்துருக்கோம், வண்டியை பிடிச்சாச்சு, எடுத்துகிட்டு போகிறோம். லாரியிலே தான் ஏறி போகணும், அவங்க கூட தான் போகணும். ஏறி உள்ளே உட்காந்துட்டு ஏறி போகிறோம். போகிற வழியில் எங்களை போட்டு வந்துட்டானா என்ன பண்ணுறது? சரி, நம்ம ஜென்ஸ் பரவாயில்ல, ஏதோ அடிக்க வாங்கிட்டு இந்த வரிகள் வரத்தில் ஒரு இதெல்லாம் வச்சு ஊமுக்கு தான் குத்து வாங்கல, விடிய அந்த மாதிரி குத்த வாங்கிட்டு உயிரோட வந்துடலாம். லேடிஸினுடைய நிலைமை சொல்றாருங்க. ஒரு லேடிஸ் சொல்றாரு, நீங்க வந்து லாரியில் ஏறி போய் ஸ்டேஷன் போகணும், ஸ்டேஷன் 5 கிலோமீட்டர் பக்கம் இருக்கு. அந்த ஒரு கவுண்டமணி ஒரு ஜோக் வரும், கப்பல்ல வேலை போயிட்டே இருக்கு, திடீர்னு போலார் ஆயிட்டா நீ இறங்கி தள்ளனு அப்படின்பா. நான் இறங்கி தள்ளா என் சம்பளத்தை யார் வாங்குறது? அந்த காமெடி மாதிரி லாரியில ஏறி நம்ம போய் செக் போஸ்ட் ஸ்டேஷன்ல போய் எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரணுமா? என்ன உத்தரவாதம் இருக்கு? தவிர ஒரு அரசாணை வெளியிடக்கூடிய சூழல் ஏற்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டுறேன். அதே போல ஸ்டான்பீட் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்து அந்த முதலீட்டுகளை பெற்று வரக்கூடிய துறையாக நிலம் அந்த தொகையை நிர்ணயிப்பதிலிருந்து கிராம உதவியாளர் நிலையிலிருந்து மேல வந்து மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் அதை நிர்ணயித்து அதனை ஏலம் விட்டு அந்த பாதிக்கப்பட்ட அந்த முதலீட்டாளர்களுக்கு வழங்கக்கூடிய துறையாக இருக்கக்கூடிய நம் துறையில 20 கோடிக்கும் மேற்பட்ட தொகையினை வழங்கப்படக்கூடிய சூழ்நிலையில இந்த அளவில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலகங்கள்ல புதிய துறை, அதாவது புதிய பிரிவுகள் துவக்கப்பட வேண்டிய இந்த சூழ்நிலையில 5க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கோரி நம்ம அரசுக்கு முன்னுரிமையில் அனுப்பப்பட்டு அதுவும் அரசாணைகள் பிறப்பிக்கப்படாமல் மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு வந்து பணி செய்யக்கூடிய சூழ்நிலையில பணியிடங்கள் உருவாக்கப்படாமல் இன்னும் நிலுவையா இருக்கிறது, இன்னும் சர்க்குலேஷன் இருக்குதான் சொல்றாங்க. இந்த மாதிரியான அதே போல சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட அந்த மண்டல நிலவை பயிற்சி பல்வேறு போராட்டத்துக்கு அப்புறம் நிலவைத்துறை மூலியமாக மண்டல அளவில் பயிற்சி வழங்குறதுக்காக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சட்டமன்றத்தில் இயற்றப்பட்டது. அதுக்கு பணியிடங்கள் இன்று வரை பணி தொகுதி வழங்கப்படாமல் அந்த மண்டல பயிற்சி மையம் துவக்கப்பட்டு கூட இயக்குனர் நிலையில துவக்கப்பட்டு கூட இன்று நடைமுறைக்கு வரல. இதனால பல்வேறு மண்டல அளவில் இருக்கக்கூடிய பயிற்சி அலுவலர்கள் பயிற்சி பெறாம இன்னும் நிலுவையில் இருக்கிறாங்க. இதை காரணம் காட்டி இன்னும் உடனடியாக நீங்க பயிற்சி தொகுதியை உருவாக்கப்பட வேண்டும். அதே போல IFHRMS பணியிட இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கண்காணித்து வரக்கூடிய பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்க்கும் வகையில எஃபெக்டிவ் வந்து ரிட்ரஸல் மெக்கானிசம் ஏற்படுத்த வேண்டும். என்ன பெரிய திட்டத்தை அதுலயும் ரிட்ரஸல் மெக்கானிசம் ஏற்படுத்த வேண்டும். தற்காலிக பணியிடங்களை வந்து இது இன்ன வரைக்கும் 1800க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் கணினியில் ஏற்படக்கூடிய பிரச்சனை காரணமாக ஊதியம் பெறாமல் கடந்த 1.5 மாதம் அந்த திட்டங்கள் தான் இன்று சனிக்கிழமை தோறும் விடுப்பு நாட்களிலே அந்த திட்டங்கள் நிறைவேற்ற முகாம் நடத்தும் அந்த துறைக்கு, அந்த துறையில் அலுவலர்களுக்கு இன்று வரை 1800க்கும் மேற்பட்ட அலுவலர்களுக்கு ஊதியம் பெறாமல், இன்னொரு கடந்த மாதம் ஊதியம் பெறாமல் இன்னும் அடுத்த மாதம் வரப்போகுது என்று என்னைக்கு ஊதியம் வருதுன்னே தெரியாத அளவுல அவர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். தோழர் கமலஹாசன் அவர்களுக்கும் தமிழ்நாடு நிலவரை அலுவலர் ஒன்றியத்துடைய மாவட்ட துணை செயலாளர் இதா சுரேந்திரன் அவர்களுக்கும் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் தோழர் கருணாகரன் அவர்களுக்கும் தமிழ்நாடு கிராம நிர்வாக முன்னேற்ற சங்கத்தினுடைய மேலாண் மாநில அமைப்பு செயலாளர் தோழர் அழகிரிசாமி அவர்களுக்கும் இறுதியாக நிறைவுரை ஆற்றி இருக்கிற செந்தில்குமார் மாவட்ட தலைவர் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்திற்கும் இறுதியாக நன்றி உரை ஆற்றி இருக்கிற தோழர் பூங்குடி மாவட்ட இணை செயலாளர் தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கத்தின் அவர்களுக்கும் நம்மளுடைய வெற்றிகரமான முதல் மாவட்ட மாநாடு பெரா கூட்டமைப்பின் சார்பாக நடத்துவதற்கு
இந்த அருமையான அரங்கத்தை வழங்கிய செல்வ மகால் உரிமையாளர் அவர்களுக்கும் பெரா கூட்டமைப்பின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மாநாடு மிக சிறப்பாகவும் எழுச்சியாகவும் நடைபெறுவதற்கு பெரா கூட்டமைப்பின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளருக்கு உறுதுணையாக இருந்து அனைத்து ஆலோசனைகளையும் வழங்கிய தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விழா ஆரம்பம் முதல் முடிவு வரை செய்தித்தாள் வழியாக பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை பெரா கூட்டமைப்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். விழாவின் இறுதி நிகழ்வாக நமது பெரா கூட்டமைப்பின் இறுதி நிகழ்வாக கோஷத்துடன் நம்மளோட மாவட்ட மாநாடு முடிவாக்கப்படுகிறது. தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே கனிம வள கொள்ளையை தடுக்கும் ஊழியர்களை தாக்குவோர் மீது குண்டா சட்டம் இயற்ற வேண்டும். நிரப்பிடுக நிரப்பிடுக அனைத்து காலி பணியிடங்களையும் காலமுறை நிரப்பிடுக நிரப்பிடுக வளர்ந்து பணிகளுக்கும் அனைத்து கள பணியாளர்களுக்கும் கால அவகாசம் வழங்குக. விற்காதே விற்காதே அரசு பணியை தனியாருக்கு விற்காதே விற்காதே நிர்ணயம் செய் நிர்ணயம் செய் அரசு பணியில் உயிரிழக்கும் அரசு ஊழியர்களின் குடும்பத்திற்கு கருணை அடிப்படை பணி நியமனத்தை 5% என்பதை 25% நிர்ணயம் செய் நிர்ணயம் செய். கைவிடுக கைவிடுக பணியிட குறைப்பு நடவடிக்கைகளை கைவிடுக கைவிடுக. உருவாக்கு உருவாக்கு மக்கள் தொகைக்கு ஏற்ற அரசு பணியிடங்களை உருவாக்கு. நிறைவேற்று நிறைவேற்று ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை அரசர்களாக வெளியிட்டு நடைமுறைப்படுத்திட நிறைவேற்று. வழங்கிடுக வழங்கிடுக பணியிடங்களை உருவாக்க அனுப்பப்பட்ட தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம் போராடுவோம் போராடுவோம். வெற்றி கிட்டும் வரை வெற்றி கிட்டும் வரை இறுதி வெற்றி இறுதி வெற்றி இறுதி வெற்றி. அனைத்து உறுப்பினர்களுக்கும் மதிய உணவு